ஆரம்பிக்கலாமா? ஒரு பாட்டி மரத்தடியில வடை சுட்டு வச்சு உட்காந்துருக்குறாங்க. காகம் போய் அதை திருடிட்டு வந்திருக்குது. இது நம்ம ஆரம்ப காலங்களில் படித்த கதை. அதுக்கு அடுத்து வந்த கதைகளில் பாட்டி வடை சுட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த காகம் போய் பாட்டியம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு வடை தர்றீங்களான்னு கேட்டு வாங்கிட்டு வருது. இப்போ நான் டீச்சர் சொல்ல போகிற கதையில் பாட்டி வடை சுட்டு வச்சு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. இந்த காகமும் மரத்திட்ட போய் உட்காருது. அங்கே போய் உட்காந்து யோசிக்குது. நம்முடைய மூதாதையர்கள்லாம் திருடியிருக்காங்க, கேட்டு வாங்கியிருக்காங்க, நம்ம போய் கேட்டு வாங்க கூடாது. நமக்கு நிறைய தானியங்கள் அங்கங்கே சிதறி கிடைக்குது, சாப்பாடு கொட்டி இருக்குது, பழங்கள் கிடைக்குது, பழங்களுடைய விதைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஒருத்தங்கிட்ட போய் ஒரு பொருளை வாங்கணும்னு இந்த காகம் யோசிக்குது. ஏன்னா இந்த காகம் சிறுபஞ்ச மூலம் படிச்சுட்டு வந்திருக்குது. காரியாசன் சொன்ன சிறுபஞ்ச மூலத்தை படிச்சுட்டு வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார் காரியாசன்? கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு, வனப்புனா அழகு, செல்லாமை. பிறர்கிட்ட ஒரு பொருளை கேட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது நம்ம, அப்படிங்கிறது தான் சிறுபஞ்ச மூலத்துல சொல்லுது. அந்த காகம் பின்பற்றி இந்த பாட்டிட்ட வடையை நம்ம எடுக்கக்கூடாது போய் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுது, அங்கேருந்து பறந்து போயிடுது. இதே தான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஒருத்தவங்ககிட்ட ஒரு பொருளை போய் எந்த விஷயத்துக்காகவும் கேட்கக்கூடாது, கேட்கறதுக்காக போகக்கூடாது. அப்படின்னா அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டே கேட்கலாமா? அந்த அர்த்தம் இல்லை. எந்த பொருளை யார்ட்டையும் வாங்கக்கூடாது. அதுதான் அந்த நமக்கு இருக்கக்கூடிய காலுக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு. இதே தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே. அவங்க ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்ககிட்ட போய் வாங்கலான்னு. என்ன அர்த்தம்? மற்றவங்ககிட்ட போய் நம்ம அறிவை வாங்குறதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட போய் வாங்கிக்கலாமே ஒழிங்க, மற்ற விஷயங்களுக்காக போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். படிக்கிறதுக்காக, நம்மளுடைய அறிவு தேவைக்காக நம்ம போய்க்கலாம். ஆனால் மற்ற விஷயங்கள் எதுக்காகவும் நம்ம மற்றவங்ககிட்ட எந்த பொருளையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சிறுபஞ்ச மூலம் நமக்கு சொல்லுது. புரிஞ்சாமா?